தமிழர் தாயகத்திலே பௌத்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே தையட்டி சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு எதிரான போராட்டம் 2 வருடங்களை தாண்டியும் இந்த தையட்டி மண்ணிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு தமிழர் என்ற அடையாளத்தோடு இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், மதம் சார்ந்த துறவிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், காணி உரிமையாளர்கள் என்று சொல்லி எண்ணுக்கணக்கானவர்கள் இந்த இடத்தில் திரண்டிருக்கின்றார்கள். மிக துயரான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்டுகின்றதாக சொல்லுகின்ற இந்த போலீஸ் ஒரு இனவாத போலீஸாக நாங்கள் நிற்கின்ற இடத்துக்கு பின்னால் பார்ப்பீர்கள், கிட்டத்தட்ட 500-600க்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சட்டவிரோதமான விகாரையை கட்டிவிட்டு அந்த விகாரையை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த போலீஸார் இந்த நாட்டிலே இருக்கிறார்களா என்ற கேள்விதான் எழுகின்றது. ஒரு சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போலீஸ் இங்கே ஜனநாயக ரீதியிலே போராடுகின்ற மக்களையும் மதம் சார்ந்த துறவிகளையும் அடிப்பதும் இழுத்துச் செல்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் ஒரு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டிலே ஜனநாயக ரீதியை போராட முடியாத சூழலில் இருக்கின்றோம். புதிதாக வவுனியா சமணங்குளம் கல்லுமலை விநாயகர் பிள்ளையார் ஆலயத்திலே ஒரு புத்த சிலை வைப்பதற்கான அடித்தளம் விடப்பட்டிருக்கின்றது. முற்றுமுழுதாக இந்த பௌத்த மேலாதிக்கம் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த தையட்டி சட்டவிரோதமான விகாரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த போராட்டம் எழுந்து வந்திருக்கிற நிலையிலே இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற வேண்டும். முற்றுமுழுதாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். தமிழர் தாயகத்திலே பல்வேறுபட்ட இடங்களில் இந்த விகாரை ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் இந்த தையட்டி போராட்டம் இன்றைய தினம் முழு வீட்டோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எத்தனை பொலிசை குவித்தாலும் இந்த இடத்திலே உணர்வோடு இன்றைக்கு போராட அதிகமான மக்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கே நாம் இந்த தையட்டி மண்ணிலே என்று சொல்லுகின்ற செய்தி, நிச்சயமாக இந்த விகாரை சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு சொந்தமான காணி முற்றுமுழுதாக அவர்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலே நாங்கள் வவுனியாவிலே சமணங்குளத்திலே போராட வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டுகின்றோம். அங்கே தொல்லியல் என்ற போர்வையிலே அங்கே ஒரு அடித்தளம் விடப்பட்டிருக்கிறது. பௌத்த அடித்தளம் வெண்குள வடிவிலே ஒரு அடித்தளத்தை விட்டிருக்கின்றார்கள். அடித்தளம் மாத்திரமல்ல, அந்த பௌத்த விகாரை கட்டுவதற்கான ஒரு மேல் வளைவை ஒன்றை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த தொல்லியல் திணைக்களம் வடகிழக்கிலே இந்த தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற செய்தியோடு இந்த பௌத்த விகாரையை கட்டுகின்றார்கள். இந்த கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே நடந்த அந்த அடித்தளத்தை போன்றுதான் இந்த குருந்தூர் மலையிலே ஆரம்பத்திலே இந்த எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே இந்த விகாரை கட்டுவதற்குரிய அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நீதிமன்றம் அந்த விகாரை அந்த கட்டுமானத்தை கட்டக்கூடாது சொன்ன போதும் கட்டமாக கட்டுகின்ற ஒரு விகாரை அங்கே எழுந்து நிற்கின்றது. அதே போல ஒரு துயரநிலையை தான் இந்த வவுனியா மாவட்டத்திலே சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயமும் எதிர்கொள்ள இருக்கின்றது. இந்த விடயத்திலேயும் இந்த மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த இடங்களை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது இணைந்ததாகத்தான் இந்த தையட்டி சட்டவிரோத விகாரை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். இது வெறுமனே இந்த தையட்டி மக்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல, இது வடகிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த எங்களுடைய இனம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே வீடுகளில் இருந்து பதிவுகளை எழுதுவதும் போராடுவர்களை எள்ளி நகையாடுவதும் 4-5 பேர் போராடி என்ன சாதிப்பீர்கள் என்று கேட்பதையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்காக தொடர்ந்து போராடுவதன் மூலம்தான் நிச்சயமாக இந்த வடகிழக்கில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் காலகதியிலே இந்த மண் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தால் கரைந்து போய்விடும். இன்றைக்கு தொல்லியல் திணைக்களம் தொல்லியல் பிரதேசங்களாக 400க்கும் மேற்பட்ட இடங்களை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை எடுத்து காட்டுகின்றது. அதில் ஒரு அங்கமாக கன்னியா வெந்நீரில் இருக்கிற பிள்ளையார் ஆலயத்தினுடைய வளாகம் அங்கே பிரவேசிக்க தடை விதித்திருக்கின்றார்கள். இந்த தொல்லியல் திணைக்களம் இந்த நான் சொன்ன 400க்கும் மேற்பட்ட தொல்லியல் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலே ஆய்வுகளை செய்ய இருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகள் எவ்வாறு வெளிக்கொள்ள இருக்கின்றன சொல்லி சொன்னால், இங்கே சைவ ஆலயங்கள் இருக்கின்றது, தமிழர்களுடைய வரலாற்று இடங்கள் இருக்கின்றது. இந்த வரலாற்று இடங்களை ஆய்வுகளாக செய்வதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதுவரையும் 4-5 இடங்கள் மாத்திரம்தான் நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம் சொல்லி. அப்படியானால் இங்கே இருக்கின்ற 400-500-400க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆய்வுகள் மேற்கொள்வதாக காட்டி இந்த இடங்களையும் பௌத்த ஆக்கிரமிப்புகள் செலுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே இந்த ஆபத்தை நாங்கள் அடிமுனையிலே கிள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த ஆபத்தை விளைவிக் கொள்ளவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய இனம் என்று சிந்தியுங்கள், தமிழர் என்று சிந்தியுங்கள். எங்களுக்குள்ளே பாரபட்சம் என்று நாங்கள் அடிபட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நிலம் மாத்திரமல்ல, இந்த தமிழர் தாயகம் வெகு விரைவிலே கரைந்து போகும் என்ற செய்தியையும் இந்த தையட்டி மண்ணிலிருந்து சொல்லிக் கொள்கின்றோம். நன்றி.